நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதற்கான வாய்ப்பில்லை, கட்சியில இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு அவர் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிராகரித்திருக்கிறார். இந்த நிராகரிப்பை எப்படி புரிஞ்சுக்க? ஒரு சின்ன திருத்தம், அதாவது இபிஎஸோட சம்மதத்தோட தான் தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் போய் சேரும்போது அங்க இபிஎஸ் அந்த ஏடிஎம்கே சார்பா யாருமே அங்க இல்லன்றது மட்டும் இல்ல, இப்ப தினகரன் பேசிட்டு இருக்கிற பேச்சுக்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. கூட்டணி ஆட்சி தான், தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. அது வந்து இபிஎஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம். சோ அதுல வந்து எனக்கு இபிஎஸ் சம்மதத்தோட தான் டிடிவி உள்ள போனாரா இல்ல அமித்ஷாவுடைய ஆர்வம் காரணமாக உள்ள போனாருன்றதை நம்ம பார்க்கணும். இது அடுத்தது ஓபிஎஸ் விஷயத்துக்கு வந்தோம்னா எடப்பாடி ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து கிளியரா இருக்காரு. அவர் சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்க்கக்கூடாதுன்றதுல கிளியரா இருக்காரு. ஆனா ஓபிஎஸ் என்ன பண்றாரு, நேரத்தை வந்து தள்ளிண்டே இருக்காரு. அதிமுக ஒற்றுமைக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன், எல்லாரும் ஒன்றிணையணும். அந்த விஷயத்துக்கு வந்து இபிஎஸ் வந்து எந்த காலத்திலையும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவரு நாளைக்கு கட்சி ஏதோ ஒரு வகையில தோத்தா கூட கட்சி தலைமை பொறுப்பு தங்கிட்டு இருக்கணும்னு இபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால ஓபிஎஸ் வந்து அது பிரச்சனை வரும்ன்றதுனால அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால ஓபிஎஸ் இனிமே அவருடைய அரசியல அவர் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப என்டிஏல சேருவாரானா, என்டிஏ அவர் போய் சேர்ந்தாருன்னா தாமரை சின்னம் அல்லது சுயேட்சையில நிக்கணும், அவங்க கொடுக்குற 2 சீட்டு வாங்கிக்கணும், அது இபிஎஸோட தயவுல தான் அந்த சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தாவேக்காக்கு போகணும்னு சில பேர் அவரை பிரஸ் பண்றாங்க, சில பேர் திமுகவுக்கு போகணும்னு பிரஸ் பண்றாங்க. அதனால முடிவெடுக்கிறதுல தாமதம் ஆறதுனால அவர் தன்னுடைய முடிவை வந்து தெரிவிக்கிறதுக்கான விஷயத்த அப்படியே தள்ளி போட்டுட்டே போறாரு, காலம் கடத்துறாரு என்பது என்னுடைய கருத்து. கடைசியில வந்து அவர் வந்து திமுக அல்லது என்டிஏ ரெண்டுத்துக்குள்ள ஒன்று போகணும், தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவா இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த மிக குறிப்பா அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் குறித்தும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. என்னன்னா, சமீபத்தில் நேரடியாக அதிமுக மீதான விமர்சனத்தை விஜய் வைத்த பிறகாக அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எதிர்வினை இருந்தது. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் ஒரு சிறந்த நடிகர், ஆனால் நாங்கள் தான் சிறந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அது வந்து விஜய் ரொம்ப பகச்சிக்காத இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா யாரையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஜய் வந்து ஒரு கடுமையான தாக்குதல் அது நடத்தினார். அந்த கடுமையான தாக்குதலுக்கு பதிலினை ஏடிஎம்கே ஐடிவிங் கொடுத்தாங்க. விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கார். அவர் நடிகராக இருந்த காலம் போயிட்டு ஒரு கட்சி தலைவராக மாறிட்டார். அப்போ ஒரு கட்சி தலைவராக அவர் வைக்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இன்னொரு கட்சி தலைவராக யார் தாக்கப்பட்டாரோ அந்த கட்சியின் தலைவர் பதில் சொல்ல வேண்டியது அவரோட கடமை. அவர் பதில் சொல்லாம நழுவுறாருன்னா இன்னும் வந்து தாவேகா வந்து இன்னும் பாஜக அதிமுக கூட்டணியில சேரத்துக்கான வாய்ப்பு இன்னும் திறந்து வச்சிருக்காரோன்ற சந்தேகத்தை தான் நமக்கு தோற்றுவிக்கிறது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணிக்காக அதிமுக தலைவர்களும் சரி, கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி தலைவர்களும் சரி, டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை அல்லது பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து வந்தார்கள். ஆனால் திமுகவிலிருந்து துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டெல்லி சென்றதை விமர்சிக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு என்ன இருக்கு, கூட்டணியில இருக்கிற கட்சிகள், கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள், இப்ப அதிமுக தான் தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமைன்னு எடப்பாடி சொல்றாரு. அவரு அமித்ஷா 4 கார் மாறி போய் பார்த்தாரு இல்லையா, அதுல ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. கூட்டணியில பிரச்சனைகள், இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில சில பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக போய் சந்திச்சிருக்காங்க, கனிமொழியும் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில பிரச்சனைகள் வந்தா நாளைக்கு எடப்பாடியும் போய் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய நிலையிலையோ அல்லது பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து எடப்பாடியை சந்திக்க வேண்டிய நிலையோ உருவாகும். இதெல்லாம் வந்து தேர்தல் நோக்கி போகும்போது இந்த மாதிரியான சந்திப்புகள் வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும். வேறு எந்த கட்சிகள் நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது எது பேசணுமோ அதுதான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேற்று கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க, 1 நாள் 2 நாள் நடக்கல, தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டம் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகம் தானே வருது, அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டிருக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சுன்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது வந்து ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படிதான் ஏங்க கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணி எல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க, ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்ததுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள்
அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதுதான் பேச முடியும். எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு முதல் பிரிக்கப்படும், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்றேன் 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படியும் முதல்ல சொல்ல முடியும், முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை சொல்ல முடியும், அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தது இந்த மாவட்டமே சாட்சி. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்றதுன்னு வெள்ளையறி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு இன்னைக்கு ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர் கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முறைகேடு நடந்துங்க பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்தம் இருக்கிறாங்க. அதாவது 2026-27 மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்க எனக்கு இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித
வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடம் இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு உறுதியாக இருப்பதாக திட்டவட்டமாக இன்றைய தினத்தில் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பார்க்கிறோம். அதே போல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு வருகிறாரா என்ற கேள்விக்கு அவர் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் வர முடியாது, அவருக்கு இடம் இல்லை என்பதை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அவருக்கு இடம் இல்லை என்பதை மறுத்திருக்கிறார். இந்த தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அதிமுகவின் பிரிந்த சக்தியில் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை, இந்த அவங்க துவக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமே தேர்தலில் போட்டியிடுவதற்காக அல்ல, தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காகத்தான் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதன் அடிப்படையில் தற்போது செய்தியாளர்களின் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது, ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று. ஆனால் அதை மறுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திட்டவட்டமாக தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவில் உறுதியாக இருப்பதால் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடம் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி பற்றி கேட்டதற்கு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏனால் கூட்டணியில யார் வேண்டுமானாலும் சேரலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில என்டிஏவோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறார். ஓ பன்னீர்செல்வத்தை என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி அவரும் அழைப்பு விடுத்திருந்தார். இப்ப ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதை உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் இதன் மூலம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதிமுக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவாரா அல்லது அதிமுக சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்ற ஒரு கருத்தை அவர் பல பேரிடம் ஏற்கனவே சொல்லி வந்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆகையால் அந்த சின்னத்தை கோரப்போகிறாரா என்ற நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று. இதுவரையிலும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு முடிவும் இன்றைய தினத்தில் எடுக்கவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவு மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது தன்னுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல, அது பொதுக்குழுவின் முடிவு என்று கூறியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.